ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த மாலை நேரத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினால் நாம் மீண்டுமாய் நம் தேவ சமூகத்தில் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்தும்படியாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பாராட்டினார். இந்த கிருபைக்காக என் தேவனை நான் துதிக்கிறேன், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருக்கே சகல துதிகன மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் என் தேவன் ஆசீர்வதிப்பாராக. என் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அந்த தெய்வம் உங்களை தப்புவிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவார் என்ற வார்த்தையின்படியாய் இந்த கொடிய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் அவர் நித்தம் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் தைரியமாய் சந்தோஷமாய் விசுவாசமாய் இருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை குறைவில்லாமல் நடத்துவார். நாங்கள் தரிசித்து நடக்கல, நாங்கள் விசுவாசித்து நடக்கிறோம். எங்களை நடத்துகிற தேவன் அவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கும் தேவன் அவர் இன்னார் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். எங்களை வெட்கமடைய செய்கிற தேவன் கிடையாது. எங்களை திராணிக்கு மேல சோதிக்கிற தெய்வம் அவர் கிடையாது. சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான வழியையும் அவர் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே என் வாழ்க்கையில் என்ன சம்பவித்தாலும் எது சம்பவிக்காமல் போனாலும் என் தேவன் என்னை கைவிடாமல் நடத்த வல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கையிலே யார் என்னை கைவிட்டாலும் என் தேவனுடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்று நானும் நிச்சயித்திருக்கிறேன். ஆகவே இன்றைய நாட்களிலே பெருகி வருகிற இந்த கொள்ளை நோயின் மத்தியிலும் அதிகரித்து வருகிற இந்த மரணத்தின் மத்தியிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் இந்த தேவன் நம் மேல் வைத்த அநாதி சித்தம், அநாதி திட்டம், அவருடைய கிருபை. ஆகவே கர்த்தரை கொடுத்த இந்த கிருபைக்காக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்தும்படியாய் தான் நம் தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆகவே தேவனை மகிமைப்படுத்தலாம், அவரை உயர்த்தலாம், அவரை ஆராதிக்கலாம், அவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், நம் தேசத்திற்காக மன்றாடி ஜெபிக்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் நம் தேசத்தின் மேலே மனம் இறங்கி நினைவுக்காக மனம் இறங்கின தேவன் நம்முடைய இந்தியாவுக்காகவும் அவர் மனம் இறங்கி மீண்டுமாய் இந்த இந்திய தேசத்தை கட்டி எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே நம் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருப்போம். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொன்ன தேவன் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இன்றைய நாளும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்திவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம் தேசத்திற்காக நாம் ஜெபித்து நாம் முடிக்கப் போவேன். என்னோடு சேர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்தலாம். ஒரு அருமையான ஒரு பழைய பாடல். வாசல் அண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்கு உன் உள்ளம் திறவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. நான் பாவியா இருக்கையில் என் தேவன் என்னை தேடி வந்து என்னை பரிசுத்தமாக்கி நமக்கென்று எடுத்துக்கொண்டார். உணர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். வெள்ளமா பேசலாம். நம்மை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்கும் உள்ளம் திறவாயும். வாசல்
அண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரிசுவுக்குள் உள்ளம் திறவாயும். காணாத ஆட்டை தேடி வந்த நேச கண்டும்மை அண்டை சேர்த்திடுவா. காணாத ஆட்டை தேடி வந்த நேச கண்டும்மை மந்தையில் சேர்த்திடுவா. வாசல் அண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேச இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. வாசல் அண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேச இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. ஆதரிப்பார் யாரும் இல்லை என்று எண்ணி ஆதரவு மிகுதினால் அலைகின்றாயோ. கவலைப்படாத, விசாரிக்கும் ஒரு தெய்வம் உன்னோடு இருக்கிறார். ஆதரிப்பார் யாரும் இல்லை என்றெண்ணி ஆதரவு மீதினில் அலைந்திடுவாயோ. ஆதரிப்பார் யாரும் இல்லை என்றெண்ணி ஆதரவு மீதினில் அலைந்திடுவாயோ. காணாத ஆட்டை தேடி வந்த நேச கண்டுன்னை மந்தையில் சேர்த்திடுவா. காணாத ஆட்டை தேடி வந்த நேச கண்டுன்னை மந்தையில் சேர்த்திடுவா. வாசல் அண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேச இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. வாசல் அண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேச இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்று எண்ணி கற்பரன் இயேசுவை தள்ளினாயோ. நல்லதா? அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி கற்பரன் இயேசுவை தள்ளிடலாமோ. அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி கற்பரன் இயேசுவை தள்ளிடலாமோ. நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கு நீ கழிப்பாய். நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கு நீ செழிப்பாய். வாசல் அண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேச இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. வாசல் அண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேச இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. வாசல் அண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேச இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. வாசல் அண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேச இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. ஆமென். உங்கள் வாசல் அண்டையிலே நின்று ஆசையாய் தட்டுகிற நேசரின் சத்தத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் கதவை திறப்பீர்கள் என்றால் அவர் உங்களோடு வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தர் உங்களோடு அவர் தங்க வேண்டும், அவர் உங்களோடு உரையாட வேண்டும், உங்களோடு பழக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் தவறான பழக்கத்தை வைத்துக் கொண்டு ஆண்டவரோடு பழகுவதை விட்டு விடுகிறார்கள். தேவன் உங்ககிட்ட
எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் என்னில் நான் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள், இந்த உலகத்தின் மக்கள் எதில் நிலைத்திருக்கிறார்கள்? எதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள்? எதன் மீது வாஞ்சியா இருக்கிறார்கள்? கர்த்தரை தவிர எல்லாவற்றிலும் வாஞ்சியா இருக்க, நேரத்தை ஒதுக்க, நேரத்தை செலவழிக்க அவளுக்கு நேரம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கணும்னு சொன்னாதான் அது ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமென். ஆகவே ஆண்டவர் அவர் உங்களோடு தங்க விரும்புகிறார். வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு வாசம் பண்ணுவேன். ஆமென். ஆகவே ஆண்டவர் நம்மோடு பழக வருகிறார், நாம் அவரோடு பழக வேண்டும். உலகத்தின் பழக்கங்களை விட்டுவிட்டு, தேவையில்லாத பழக்கங்களை விட்டுவிட்டு, தேவையில்லாதவரோடு பழகுவதை விட்டுவிட்டு ஆண்டவரோடு பழகுவோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை, கர்த்தர் நித்தம் நடத்துவார். ஆகவே அவரில் நிலைத்திருப்போம், அவரில் பழகுவோம், அவரில் வளருவோம், அவருக்காக கனி கொடுப்போம். இன்னொரு பாடலை பாட போறோம். ஆசை மணாலனே ஆமென் நீ வாருமே, ஆவி மணாலியும் அழைக்கும் ஓசையே ஓ ஓ வேகம் வாருமே, என் கர்த்தரே நீரா. ஆவல் பெருகுதே, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு நான் பறந்து செல்வேன். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபம். வேதத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வருகைக்கான அனைத்து அடையாளங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை வரப்போகிறது. அவரை சந்திக்க ஆயத்தமா? ஆமென். ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நம் ஓட்டத்தை ஓடும்போது கர்த்தர் தமக்கென்று அவர் நம்மை மீட்டுக் கொள்வார். அவர் ராஜ்யத்துக்கென்று நம்மை எடுத்துக்கொள்வார், நம்மை தெரிந்தெடுத்துக் கொள்வார். விசுவாசத்தோடு பாடி மகிமைப்படுத்தலாம். ஜீசஸ் ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பழைய பாடல்கள் தான், பாடின பாடலே பாடாமல் கர்த்தருக்கு புதிய பாடல்களை பாடி, பழைய பாடல்களையும் பாடி அவர் நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆசை மணாலனே ஆமென் நீ வாருமே, ஆவி மணாலியும் அழைக்கும் ஓசையே. ஆசை மணாலனே ஆமென் நீ வாருமே, ஆவி மணாலியும் அழைக்கும் ஓசையே. ஓ வேகம் வாருமே, என் கர்த்தரே நீரா. ஆவல் பெருகுதே, அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகம் வாருமே, என் கர்த்தரே நீரா. ஆவல் பெருகுதே, அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. பிதாவின் நாமமே நெற்றியில் ஈற்றவள், புதிய பாட்டுடன் சியோனில் நிற்கிறாள். பிதாவின் நாமமே நெற்றியில் ஏற்றவள், புதிய பாட்டுடன் சியோனில் நிற்கிறாள். ஓ வேகம் வாருமே, என் கர்த்தரே நீரா. ஆவல் பெருகுதே, அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஓ வேகம் வாருமே, என் கர்த்தரே நீரா. ஆவல் பெருகுதே, அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. குற்றம் குறைகளும் மற்றும் கரைகளும் அற்ற
மகிமையை பெற்ற சபையிலோ குற்றம் குறைகளும் மற்றும் கரைகளும் அற்ற மகிமையை பெற்ற சபையிலோ ஓ வேகம் வாருமே என் கர்த்தரே நீரா ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே ஓ வேகம் வாருமே என் கர்த்தரே நீரா ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. சுத்த பிரகாசமும் தூயரின் நீதியால் சித்திர தையலாம் தேசோடையணிந்தார். சுத்த பிரகாசமும் தூயரின் நீதியும் சித்திர தையலாய் தேசோடையணிந்தார். ஓ வேகம் வாருமே என் கர்த்தரே நீரா ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே ஓ வேகம் வாருமே என் கர்த்தரே நீரா ஆவல் பெருகுதே அல்லேலூயா கீதங்கள் பாடி பறந்து செல்வோமே. ஆமென். அல்லேலூயா பாடல் பாடி நான் பறந்து செல்வேன், இயேசுவோடு நித்திய காலமாய் நான் வாழுவேன். எனக்கென்ற கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் சொன்னார், நான் ஆயத்தப்படுத்தின பின்பு நான் மீண்டுமாய் உங்கள் இடத்துல வந்து நீங்கள் என்னோடு இருக்கும்படி நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொன்னார். அப்போ நாம் வாழ்கின்ற இந்த பூமி, இந்த பூலோகம் நமக்கு சொந்தமானது கிடையாது. இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா இங்கதான் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றா, நீ பூமியில எதையும் சேர்த்து வைக்காத, எல்லாம் வீண். மனுஷனுக்கு ஆயுசு நாள் 70 வருஷம், பலத்தின் மிகுதி நாள் 80 வருஷம். அப்ப என்னதான் நீங்க இந்த உலகத்தை நீங்கள் ஆதாயப்படுத்தினாலும், என்னதான் நீங்க சேர்த்து வச்சாலும், இதுக்கான லைஃப் டைமிங் பார்த்தீங்கன்னா 70 to 80 இயர்ஸ், அவ்வளவுதான். இன்னைக்கு அது கூட கிடையாது. நிறைய பேருக்கு வெகு விரைவில் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அவங்க சேர்த்து வச்சது எல்லாம் வீண். அப்ப பூலோகத்திலே எதையும் நீங்கள் சேர்த்து வைக்காதீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. நீங்க பூலோகத்திலாம் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அன்பை சேர்த்து வையுங்கள். அது நித்திய காலமாய் உங்களை குறித்து அமேன், அது சாட்சி சொல்லிக் கொண்டே இருக்கும். அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாது. சாட்சி. ஒரு மனுஷன் இருந்தாருங்க, என்ன மாதிரி ஒரு பரிசுத்தம், ஐயோ என்ன மாதிரி ஒரு அன்புள்ள மனுஷன், எந்த மாதிரி ஒரு அன்புள்ள ஒரு நண்பர். இப்படிப்பட்ட சாட்சிகளை சேர்த்து வையுங்கள். ஆனால் மனிதர்கள் எதை சேர்த்து வைக்கிறார்கள்? செல்வங்களை, அமேன், ஆஸ்திகளை, பணத்தை, தங்கத்தை. ஒரு கிராம் கூட நீங்க கொண்டு போக முடியாது. ஆமென். ஆகவே பூமியில கர்த்தர் சொன்னாரு, இது நிரந்தரம் இல்லாத இடத்துல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்ப பரலோகத்துக்கு செல்வதற்கு நமக்கு எதெல்லாம் தேவையோ, எதெல்லாம் தகுதியோ, அதை நாம் சேர்த்து வைக்கும் போது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். தேவையானது ஒண்ணுதான், பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. எப்படி பிரதர் இந்த லாக்டவுன் டைம்ல நாம் போய் ஞானஸ்நானம் எடுக்கிறது? ஏன் இத்தனை நாள் ஆண்டவர் கொடுத்தாரு, இத்தனை நாட்கள் என்ன பண்ணீங்க? லாக்டவுன் பீரியட்ல தான் உங்களுக்கு உணர்வு வருகிறதா? ஆமென். ஆகவே காலம் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபம். ஆமென். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் கொரோனா டெஸ்ட் பண்ணாமல் யாரும் இருக்கக்கூடாது. டெய்லியும் செக் பண்ணுறாங்க, டெய்லி டெம்பரேச்சர் பார்க்குறாங்க. கொரோனான்னு சொன்னால் போஸ்டர் ஊட்டிடுறாங்க. அந்த டெஸ்ட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வேணுமா? ஒருவேளை ஊசி போட்டால் அதுக்கும் சர்டிஃபிகேட் வேணுமா? ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு. ஆமென். கடைசி காலம். கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸுக்காக பயந்து பயந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கிறீங்களே, இதே கண்ணுக்கு தெரியாத பாவம் தானே உங்களை இந்த அளவுக்கு உங்களை
பாவத்தின் மிகுதியினால உலகம் இப்படி இருக்குது. அதுலேருந்து மீண்டு வருவதற்கு என்ன மாஸ்க் போட போறீங்க? என்ன சானிடைசர் வச்சு கழுவ போறீங்க அந்த பாவத்தை? வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். அப்போ உங்க பாவத்தை கழுவுற ஒரே சானிடைசர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தம் உங்களை கழுவுனாதான் நீ பரிசுத்தமாக முடியும். அந்த ரத்தம் உனக்கு மேல இருக்கும் என்றால் சத்துரு உன்னை தொட முடியாது, கொள்ளை நோய் உன்னை மேற்கொள்ள முடியாது, மரணம் உன்னை மேற்கொள்ள முடியாது. ரத்த கோட்டைக்குள்ள இருக்கும் போதுதான் உனக்கு இந்த பாதுகாப்பு. வேற எந்த கோட்டையில போய் இரும்பு கோட்டையிலும் சரி, அது எந்த கோட்டையில உட்காந்துட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆமென். ஆகவே இன்னும் ஒரே ஒரு பாடலை பாடிவிட்டு சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நாம் முடிக்க போகிறோம். இயேசு ரட்சகரின் பெயரை சொன்னால் எல்லாம் நடக்குமே. அவர் நம்ம இதயத்தோடு கலந்துட்டா நமக்கு எல்லாம் கிடைக்குமே. ஆமென். சொல்லி பாடி தேவ நாமத்தை உயர்த்த போறோம். படலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஜீசஸ். ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பரமபிதா ஒருவர்தான் என்று நமக்கு வாக்கு சொன்னவர் இயேசு. பரமபிதா ஒருவர் என்று வாக்கு சொன்னவர் இயேசு. பரமபிதா ஒருவர் என்று வாக்கு சொன்னவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. வாடி கிடந்த உயிர்களை வாழ வைக்கும் ஒரே தெய்வம் அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லமா? வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே, வாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே. அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. அவர் இதயத்தோடு கலந்துட்டார்னா நமக்கு எல்லாமே கிடைக்குமா? ஆமென். ஆகவே கருமையான தெய்வச்சனமே,
கடைசி நாட்களிலே நாம் பார்க்க வேண்டியது பூமிக்குரிய காரியத்தல்ல. ஆண்டவர் யோத்துவை பார்த்து சொன்னார், நீ இந்த பூமி எங்கேயும் இல்லாமல் திரும்பி பார்க்காம ஓடு, இந்த அழிவை திரும்பி பார்க்காம ஓடு என்று சொன்னார். பின்னிட்டு பார்க்காதே. ஆமென். அந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் நான் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியூஸை பார்க்காத, ஆம்புலன்ஸ் சவுண்டை பார்க்காத. ஆமென். கர்த்தர் உனக்கு கொடுத்த ஓட்டம், நீ பரலோகத்துக்கு போகணும், கர்த்தருடைய வருகையில நீ காணப்படணும், நல்ல போராட்டத்தை போராடணும். இதெல்லாம் பாடு உண்டுதான் உலகத்துல. இதன் மத்தியில என்னுடைய ஓட்டத்தை நான் ஜெயமா முடிக்கணும். நிறைய பேர் ஓட்டத்தை முடிச்சுட்டாங்க, முடித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது என் மேல விழுந்த கடமை. ஆனா அதே நேரத்துல என்னுடைய ஓட்டத்தையும் ஜெயமாய் முடிக்க வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. ஆமென். ஆகவே நல்ல போராட்டத்தை போராடதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களோட பேச முடியாது. கர்த்தர் இன்றைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை சுருக்கமாய் உலகத்தில் பகிர்ந்து கொண்டு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அது நாம் தொடர்ந்து 3வது முறையாக இந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சியை நாம் வாசித்துக் கொண்டு வருகிறோம். இந்த கடைசி நாட்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பின் நாட்களாக இருக்கிறது. கர்த்தர் நம்ம ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். எச்சரிக்கையா இருங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நாம் 2 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 3வது நாளாக அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் இந்த எச்சரிக்கையா இருங்கள் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். அது எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எரேமியா 17:22. இங்கே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அது என்ன எச்சரிப்பு என்றால், நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள். இன்றைக்கு அநேகர் இந்த லாக்டவுன் சொன்ன உடனே எப்படி பாடியை மெயின்டைன் பண்ணுறது, எப்படி பாடியை ஸ்லிம் ஆகுது, எப்படி பாடியை டெவலப் பண்ணுறது, எப்படிலாம் சாப்பிடலாம், எப்படி டயட் கண்ட்ரோல் பண்ணுறது, சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ரெஷர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணோட மண்ணாய் போகிற பாடிக்கு தான் இவ்வளோத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஆமென். வசனம் சொல்லுது, இந்த சரீரம் என்பது அது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, அது மண்ணோடு மண்ணாய் போகுது. நீங்கள் என்னதான் நீங்கள் பாடி டெவலப் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி என்னதான் சாப்பிட்டாலும் அதற்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உன் ஆத்மாவை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு. ஏனென்றால் ஒரு மரணம் மனுஷனுக்கு சம்பவிக்கும் போது அவனுக்குள்ள இருக்கும் ஆவி தன் தந்த தேவனிடத்துல திரும்பி போகும் என்று பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மாம்சமானது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணோடு மண்ணாய் அது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கும் ஆத்துமா, நீங்க நன்மை செஞ்சா பரலோகத்துக்கும், தீமை செஞ்சிருந்தா பாதாளத்துக்கும் போவோம். வசனம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ உங்கள் ஆத்மாவை குறித்து நீங்கள் உணர்வுள்ளவர்களா இருக்க வேண்டும், நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போயிட்டு ஜபத்தை முடிச்சவன சொல்லுகிற ஒரு ஜபம் 103ஆம் சங்கீதம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கிறதையே நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க. உங்கள் ஆத்மா ஈடேற விசுவாசிக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்லுவோம், ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாயிரு. தேவ வருகையில் உன் சரீரம் கிடையாது, உன் ஆத்மா குற்றமற்றதா இருக்க வேண்டும். அப்பதான் நீ பரலோகத்துக்கு பாத்திரவானாய் மாற முடியும். ஒரு மனுஷனுடைய மரணம் சம்பவிக்கும் போது இப்படியாய் அவனுடைய சரீரம் அடக்கம் பண்ண கொண்டு போகப்படும். ஆவி ஆண்டவர்கிட்ட போயிடும், தந்த ஆவி தந்து தேவனிடத்துல திரும்பி போயிடும். சரீரம் எல்லாம் மண்ணோட மண்ணா போகுது. இப்ப ஆத்மா வெளியே வந்து மனுஷனை பார்த்து கேள்வி கேட்கும், அவனை பார்த்து கேள்வி கேட்கும், அட பாவி, இத்தனை நாளா நான் உனக்குள்ள இருந்தேன், ஆண்டவர் குறிச்சு எனக்கு நேரத்தை கொடுத்துருக்கலாமே, நீ பாடி டெவலப் பண்றதுதான் இருந்திய, நீ தவிர நீ உன்னை அழகாக்கி கொள்வதில் தான் இருந்தியே தவிர, உன் ஞானத்தை வளர்த்து கொள்வதில் தான் இருந்தியே தவிர ஆத்மாவை வீணாக்கி விட்டாயே. நீ பண்ண கிரியின் நிமித்தமாய் இப்ப அழிவினுடைய
அந்த விளிம்பில் நிற்பது நான் தானே. நீ என்ன பரிசுத்தமா பார்த்திருந்தா, பரிசுத்தமா நடத்திருந்தா நான் பரலோகத்துக்கு போயிருப்பேன். உன் கிரியை நிமித்தமாய் நான் பாவியாக்கப்பட்டிருக்கிறேன், நான் பாதாளத்துக்கு போக போறேன்னு உன் சரீரத்தை பார்த்து ஆத்துமா கேள்வி கேட்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், உன் ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையாயிரு. உன் ஆத்துமா நித்திய காலமாய் தேவனோடு வாழக்கூடியது, அது அழிவில்லாதது, அது ஆண்டவருக்கு பிரியமானது. ஆகவே என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. என் ஆத்துமா கர்த்தரை துதிக்கும் போது என் சரீரம் பலனடையும். இந்த உலகத்துல வாழ்கிற நமக்கு சரீரம் என்பது முக்கியம் கிடையாது, செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆத்துமா. உன் ஆத்துமா ஈடேற நீ விசுவாசிக்க வேண்டும். உள்ளான மனுஷன் சந்தோஷமா இருந்தால் புறமான மனுஷனும் சந்தோஷமா இருப்பான். ஆமென். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையா இரு. அப்ப ஆத்மாவை நாம் பலனடைய செய்ய வேண்டும் என்றால் தினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யும் போது நமக்குள் இருக்கும் ஆத்மா பலனடையும். ஆத்மா பலனடையும் என்றால் உங்கள் சரீரத்துல எந்த ஒரு தீங்கும் எந்த பலவீனமும் அணுகாது. ஆமென். அப்போ உங்களுக்கு பலவீனம் வருது, உங்களுக்கு பிரச்சனை வருது, உங்க வாழ்க்கையில தோல்விகள் வருது என்று சொன்னால் உள்ளான மனுஷன், அதாவது ஆத்மாவுக்குள்ள பலம் இல்லை, ஆத்மாவுக்குள்ள பவர் இல்லை, சார்ஜ் இல்லை. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு வியாதி, இவ்வளவு நிந்தை, கண்ணீர் எல்லாமே. அப்ப உள்ளான மனுஷன் ஆத்மா அவன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பான் என்றால், கர்த்தருக்குள் பலன் கொள்ளுவானே என்றால் இந்த புறம்பான சரீரத்தை எந்த வைரஸோ எந்த கொடிய கிரியைகளோ சத்துருவோ தொட முடியாது. ஆமென். பயில்வானா இருக்கலாம், அது முக்கியம் கிடையாது. உள்ளுக்குள்ள ஒரு ஆத்துமா கர்த்தருக்குள் பயில்வானா இருக்கணும், அதுதான் முக்கியம். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரே. அப்ப உள்ளான மனுஷன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஆத்துமா. ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையா இரு என்று ஆண்டவர் சொல்றாரு. உங்க ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறீங்களா? உங்க ஆத்மா பலனடைந்து இருக்கிறதா, இல்லை பலவீனமா இருக்கிறதா? அதுக்கு எதனா ட்ரிப்ஸ் போடுறதா இருந்தா ட்ரிப்ஸ் போட்டு இசிஜி எடுத்து மரித்து போகிற ஆத்மாவை உயிரடைய செய்யுங்க. வேதத்தை எடுத்து வாசிங்க. ஆமென். ஜெபம் செய்யுங்கள். அதுதான் ஆத்மாவுக்கு உணவு, அது ஆத்மாவுக்கு பலன். உன் ஆத்மா பலனா இருந்தால் உன் சரீரமும் பலனா இருக்கும். உன் ஆத்மா சோர்ந்து போயிருந்தால் உன் சரீரமும் சோர்ந்து போகும், பலனற்று போகும். ஈஸியா பிசாசு மேற்கொண்டுடுவான். ஆகவே சத்துருவுக்கு இடம் கூடாதபடி ஜாக்கிரதையாருங்கள். ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். அது எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதுல வேத வசனம் எப்படியாக சொல்லுகிறது? தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப இரண்டாவதாக இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு சொல்ற காரியம், முதலாவதாக சொன்னார் உன் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையாயிரு. இரண்டாவது, தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான இதயம் உங்களுக்குள் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆண்டவருக்குள்ள வந்ததுனால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. ஆண்டவர் சொன்னதுனால எனக்கு பிரச்சனை. அவரை விட்டு நான் போயிடுறேன், அவரை விட்டு விலகி போயிடுறேன், என் பின்மார்க்கத்துல போயிடுறேன். இல்ல, வசனம் சொல்லுது ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு எதுவான ஆமென் பொல்லாத எதையோ உங்களுக்குள் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் விரும்புகிற, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு ஏதுவான இதயம். ஆண்டவர் சொன்னாரு தாவீதை, என் இதயத்திற்கு ஏற்றவன். ஆமென். நாம் அது அவருடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இதயம் உங்களுக்குள்ள இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஆமென். நீங்கள் வேதம் வாசிக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் தேவனை விட்டு விலகுகிறீர்கள் என்ற அர்த்தம். ஜெபிக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் தேவனை விட்டு விலகுகிறீர்கள் என்ற அர்த்தம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் கர்த்தரை விட்டு விலகி செல்லுகிறீர்கள் என்ற அர்த்தம்.
ஆண்டவர் சொன்னாரு, எனக்கு பிரியமில்லாத காரியத்தில் எனக்கு பிரியமானதை செய்யுங்கள். ஆகவேதான் பக்தன் சொன்னா, ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு பொதி தரலும். அப்ப உங்களுக்குள்ள கர்த்தரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இதயம் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆமென். ஆண்டவர் ஒருவேளை நம்மளை விட்டு விலகினார்னு வச்சுக்கோங்களேன், வசனம் சொல்லுது, இப்பொழுது உன்னை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை எனக்கென்று சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நம்மளை விட்டு விலகிட்டாருன்னா நம்ம கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம எத்தனை வாட்டி அவரை விட்டு விலகி போனாலும் பிடிச்சி அவர் நமக்கு தன்னுடைய மந்தையில் கொண்டு வந்து நம்மளை வச்சிருக்கிறாரு. இந்த வாட்டியாவது கனி கொடுக்கும், இந்த வாட்டியாவது ஒழுங்கா சொல்ற பேச்சு கேட்கும். ஆமென். ஆகவே கர்த்தரை விட்டு விலகுகிறார். ஆமென். பொல்லாத இதயம் உங்களுக்குள் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கிற உலகத்தின் சிற்றின்பங்கள், ஆமென், பணம், பதவி, பெருமை, இதை தேடி ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான இதயம் உங்களுக்கு வேண்டாங்க. கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்பதை அறிந்து அதன்படி செய்யும் போது கர்த்தர் இந்த உலகத்தில் நீடித்திருக்கும்படி செய்வார். 2 எச்சரிக்கையை குறித்து பார்த்தோம். முதலாவதாக, உன் ஆத்துமாவை குறித்து எச்சரிக்கையாயிரு. 2வதாக ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இதயம் உனக்குள் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்க. ஆமென். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். ஆத்மாவை குறித்து எச்சரிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போதுதான் நாம் பரலோகத்துக்கு பாத்திரப்படலாம். தேவனுடைய வருகையிலே அவரோடு கூட செல்வதற்கு தகுதியானவர்களாய் நாம் இருக்க முடியும். ஆகவே ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையுடையவர்களாக இருப்போம். தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இதயம் நமக்குள் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை பெறத்தக்கவர்களாய் நம் ஓட்டத்தை ஓட தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இதுவரை உம்மை துதித்தோம், உம்மை ஆராதித்தோம், ஒரு வார்த்தைகளை கேட்டோம். கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே, எங்களை ஆத்மாவை குறித்து நாங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க கிருபை தாங்கப்பா. கர்த்தரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இதயம் எங்களுக்குள் இராதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருக்க கிருபை தாங்க. விசேஷமாய் தகப்பனே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். தனித்தனியாக பேராய் குடும்பமாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. அவள் குடும்பத்தில் இருக்கும் குறைகள் நிறைவாய் மாறட்டும், பலவீனங்கள் பலனாய் மாறட்டும், கண்ணீர் கழிப்பாய் மாறட்டும், குறைகள் நிறைவாய் மாறட்டும். அப்பா, விசேஷமாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஒருமனதோடு எங்கள் பட்டணத்துக்காக எங்கள் தேசத்திற்காக அவள் ஜெபிக்கிறோம். நினைவேக்காக மனம் இறங்கின தேவன் எங்கள் இந்திய தேசத்திற்காக மனம் இறங்குவீராக. பெருகி வருகிற இந்த கொலை நொழுந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஆக்சிஜன் இல்லாமல், மருந்து இல்லாமல், ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லாமல், பணம் இல்லாமல், உணவு இல்லாமல் மக்கள் மறித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பா, மனம் இறங்கும் ஆண்டவரை, ஒரு விசையாய் மனம் இறங்குவீராக. பெருகி வருகிற இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை தருவீராகப்பா. மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும் ஆண்டவர். நீ மனம் இறங்குகிற தேவனப்பா. ஒரு விசையாய் நீ ஒரு வார்த்தை உண்மை அன்றி அந்த ஒரு எந்த மெடிசனும் எங்களை காப்பாற்ற முடியாதப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே இந்த கொடிய வியாதியிலிருந்து எங்களை மீட்டெடுக்க முடியும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ரத்தம் ஊற்றப்படட்டும் அப்பா. ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தமாக்குவீராக. ஆண்டவரே, எகிப்தில் வந்து எந்த வாதிகளோ, ஆண்டவரே, இப்ப சம்பவித்துக் கொண்டிருக்கும் எந்த வாதிகளோ இனியும் அது மக்களை ஆண்டவரே அவளை சேதப்படுத்தாதபடி, அவளை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் கிருபை செய்வீராக. மனம் இறங்கும், ஒரு அற்புதம் செய்யுங்க. இதிலிருந்து எங்களை மீட்டு அடிப்பீராக. உமக்கு நாங்கள் ஜீவனுள்ள சாட்சியாக நிற்கும்படி இந்த இந்திய தேசம் முழுவதுமாய் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து ஆனந்த சத்தத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த தேவன் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டுமா? எங்கள் மீட்பர் மூலமாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் இதுவரை உங்களை நடத்தியிருக்கிறார். நம் செபத்தை கேட்டிருக்கிறார். விரைவிலே நம் இந்த செபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுத்து நம்மை இந்த இடத்துல சிறந்திருக்கும்படி, நிலைத்து இருக்கும்படி தெய்வம் கிருபை செய்து நம் அனைவரையும் ஆசீர்வாதம் நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாய் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you.
God bless you.